சினிமா துறையில அவர் பண்ணத பலரும் பேசியிருக்காங்க. மருந்தும் இளைஞர்கள் தவறான வழியில போயிடக்கூடாதுன்றதுல எம்ஜிஆர் ரொம்ப உறுதியா இருந்தாரு. உறுதியா இருக்கு. அது இப்போ இல்ல. அவருடைய ஆரம்ப கால படத்துல இருந்தே அவர் அந்த உறுதியா இருந்தாரு. மது அருந்துவதோ, சிகரெட் புகைப்பதோ அல்லது வேறு பெண்களை கேலி பொருளாக மாத்துறது, பெண்களை தாக்குறது, இல்ல தன்னுடைய சண்டையில வன்முறை காட்சிகள், கத்தியால குத்துறது. எம்ஜிஆர் எங்கேயாவது கத்தியால குத்தி ரத்தம் பீறிட்டு பார்த்ததே கிடையாது. செத்த ஆனா மாரி கத்தி சண்டை சூப்பரா இருக்கும். கத்தி சண்டை நல்லா இருக்கும். அப்போ எம்ஜிஆர் அந்த மாரி எதிரிகளையும் மன்னிக்கிற இதுதான் அந்த படத்துல வைப்பாரு. ஆமா. சண்டைக்கு அவர் போமாட்டாரு. வந்த சண்டைய விட மாட்டாரு. விட மாட்டேன். அந்த சண்டையிலயும் எதிராளி இது மன்னிப்பு கேட்டா, அவன கட்டிப்பிடிச்சு பாடுவாரு. நீங்க சிட்டிங் புல் அப்படின்னு அன்பேவால பெரிய சண்டை நடக்கும். அந்த படம் நடிக்கும்போது எம்ஜிஆருக்கு ஒரு 50 வயசு. அந்த எம்ஜிஆர் கால் ஏற்கனவே குண்டுமணிய தூக்கி போடும்போது கால்லயே விழுந்து கால் உடைஞ்சிரும். டைமிங் மிஸ் ஆனதுனால கால் உடைஞ்சிரும். கால் உடைஞ்ச காலு சரியாகி வந்து 6 மாசம் பொறுத்து வந்தாரு. எம்ஜிஆர் வாழ்க்கை முடிஞ்சிரும்னாங்க. அதுல மீண்டு எழுந்து வந்து அதோட சிறப்பா சண்டை காட்சிகள் நடிச்சாரு. இனிமேல் சண்டை காட்சியும் நடிக்க முடியாது. தாங்கி தாங்கி தான் நடப்பார்லாம் சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் மீறி தான் எம்ஜிஆர் பண்ணாரு. அவருடைய ஸ்டைலு. அப்படிப்பட்ட எம்ஜிஆர் 62ல நடந்தது. இந்த படம் 66ல வருது. 4 வருஷம். ஆ. அதுல சிட்டிங் புல்னு ஒரு மல்யுத்த வீரர தோள் மேல தூக்கி அந்த மல்யுத்த ஸ்டைல் அது. அப்படி குடுத்தா அப்படி தூக்கிடுறது. தூக்கி கொஞ்ச நேரம் வச்சு தூக்கி போடுவாரு. அவரு குறைந்தது 200 பவுண்டுக்கு மேல இருப்பாரு. ஓ! குறைஞ்சது 100 கிலோ இருப்பாரு அவரு. இருப்பாரு அந்த ஆளு. அவரு. அவர் கூட சண்டை நடக்கும், எல்லாம் நடக்கும். முடிஞ்ச உடனே அடி தாங்க முடியாம அவரு அப்படியே வணக்கம் சொல்லுவாரு. எம்ஜிஆர் அப்படியே கட்டி பிடிச்சு, அப்படியே தட்டி குடுத்து ஒரு முத்தம் குடுத்துட்டு போவாரு.